Hey guys, what's up and welcome back to Sri Divil. இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளூ அண்ட் பிளாக் மூடி லைட்ரூம் ஃபோட்டோ எடிட்டிங் நம்மளோட மொபைல் எப்படி எடிட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்சிருக்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ண கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க, கூட பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷன் போட்டுருங்க. இதே மாதிரி எந்த ஒரு வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஆப்வியஸ்லி லைக் ஒன் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள், எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஹிட் த லைக் பட்டன் அண்ட் வித்வுட் வேஸ்டிங் எனி மோர் டைம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, உங்களுக்கு லைட்ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. லைட்ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ இது கிளிக் பண்ணுங்கள். எந்த ஃபோட்டோ எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோ தான் எடிட் பண்ணி ப்ளூ அண்ட் பிளாக் மூடி டோனுக்கு வந்து கொண்டு வர போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபோட்டோ எடிட்டிங்கை வந்து நான் 2 பார்ட்டாக வந்து பிரிச்சிருப்பேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெப் 1. ஸோ ஸ்டெப் 1 வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களே இது. ஸ்டெப் 2 வந்து இது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஸ்டெப் 2 ஸ்டார்ட் ஆகும். நான் ஸோ உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2ன்னு சொல்லிட்டு. ஸோ முடிஞ்ச கிளியராக கவனிங்க, ஓகேவா? ஓகே, இப்போ கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கலர்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு டெம்ப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டெம்ப் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +12 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா டின்ட்டுன்னு இருக்கும். ஸோ டின்ட்டு வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். ஒரு +12 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா வைப்ரன்ஸ்ன்னு இருக்கும். ஸோ வைப்ரன்ஸை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். ஒரு +40 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் இருக்கும். ஸோ சேச்சுரேஷன் வந்து ஒரு -13 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியர் ஐக்கான் இருக்கும். கரெக்டாக இந்த ஐக்கான் தெரியுதா? இது வந்து மிக்ஸ் டூல்னு சொல்லுவாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் நிறைய விதமான கலர் இருக்கும். இதில் ஆரஞ்சு கலர் கிளிக் பண்ணுங்கள். இதில் சேச்சுரேஷனை மட்டும் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம். ஒரு -10 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா லூமினன்ஸ்னு இருக்கும். ஸோ லூமினன்ஸ் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். ஒரு +30 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு எல்லோ கலரை கிளிக் பண்ணுங்கள். இதில் யூஜ் வந்து ஒரு +100, சேச்சுரேஷன் வந்து ஒரு -45. ஓகே, நெக்ஸ்ட்டு க்ரீன் கலரை கிளிக் பண்ணுங்கள். இதில் யூஜ் வந்து ஒரு +100, சேச்சுரேஷன் வந்து ஒரு +80 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லூமினன்ஸ்ன்னு இருக்கும். ஸோ லூமினன்ஸை கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன், ரொம்ப வேண்டாம், ஒரு மினிமம் லெவலில். ஒரு +21 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ளூ கலரை கிளிக் பண்ணுங்கள். இதில் யூஜ் வந்து ஒரு -60 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே இருக்க டன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஓகே, சூப்பர். ஸ்டெப் 1 வந்து ஓவர். இப்போ இந்த ஃபோட்டோ சேவ் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் ஐக்கான் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் டு டிவைஸ்ன்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி இமேஜை சேவ் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த இமேஜை வந்து அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெலீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கொடுத்து டெலீட் பண்ணுறங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் சேவ் பண்ணிங்களா ஒரு ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ ஆட் பண்ணுங்கள். ஓகே, நான் அந்த ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணுறேன். இந்த ஃபோட்டோ தான் வந்து நம்ம ஸ்டெப் 1, அதாவது ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு முடிச்சு சேவ் பண்ண இமேஜ். ஸோ டெலீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சேவ் பண்ணி டெலீட் பண்ண இமேஜை அகெயின் ரீஇம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கலர்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வைப்ரன்ஸ்ன்னு இருக்கும். ஸோ வைப்ரன்ஸ் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +23 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே இருக்க மிக்ஸ் டூல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் க்ரீன் கலர் கிளிக் பண்ணுங்கள். இதில் யூஜ் வந்து ஒரு +100, சேச்சுரேஷன் வந்து ஒரு +67. நெக்ஸ்ட் அது கீழே லூமினன்ஸ்ன்னு இருக்கும். ஸோ லூமினன்ஸ் வந்து ஒரு +8 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே இருக்க டன் ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஓகே, சூப்பர். இப்போ கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் லேட்டஸ்ட் அப்டேட்லாம் அங்கே தான் அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் அங்கே வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எஃபெக்ட்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கிளாரிட்டின்னு இருக்கும். ஸோ கிளாரிட்டி இதை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம்.
ஒரு +35 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா டென் ஆன்சன் இருக்கும். ஸோ டென் ஆன்ஸை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். ஒரு +8 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா விக்னெட்னு இருக்கும். ஸோ விக்னெட் வந்து ஒரு -46 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட்டுன்னு இருக்கும். ஸோ மிட் பாயிண்ட்டை வந்து ஒரு +37 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டீட்டெயில்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஷார்ப்பனிங்னு இருக்கும். ஸோ ஷார்ப்பனிங் வந்து ஒரு +26 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா ரேடியஸ் டீட்டெயில்ஸ் அதுக்கும் கீழே பாருங்கள் மாஸ்கிங்னு இருக்கும். ஸோ மாஸ்கிங்கை மட்டும் ஒரு +10 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ரெடக்ஷன் இருக்கும். ஸோ நாய்ஸ் ரெடக்ஷன் வந்து ஒரு +20 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, இப்போ கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கான்ட்ராஸ்ட்டை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். ஒரு 15 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா கலர் நாய்ஸ் ரெடக்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு +21 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ்னு இருக்கும். அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்மூத்னஸ்ன்னு இருக்கும். ஸோ ஸ்மூத்னஸை வந்து ஒரு +66 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு பைனாகுலர் போட்ட மாதிரி குட்டியர் ஆப்ஷன் இருக்கும். ஆப்டமிஸ்டிக்னு சொல்லுவாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் எனேபிள் த குரோமேட்டிக் அப்ரேஷன் இருக்கும். ரிமூவ் த குரோமேட்டிக் அப்ரேஷன் இருக்கும். ஸோ இதை எனேபிள் பண்ணுறேங்க. அதுக்கு கீழே தான் உங்களுக்கு லென்ஸ் ப்ரொஃபைல் கரெக்ஷன் இருக்கும். எனேபிள் லென்ஸ் ப்ரொஃபைல் கரெக்ஷன். ஸோ இதை எனேபிள் பண்ணுறேங்க. ஓகே, ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது பிஃபோர் த இமேஜ் அண்ட் இது ஆஃப்டர் த இமேஜ். பிஃபோர் த இமேஜ் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் காட்டியிருப்பேன். ஸோ நான் சைடில் வேணால் போடுறேன். ஸோ இந்த மாதிரி இருந்த இமேஜை இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி ஒரு ப்ளூ அண்ட் பிளாக் மூடி டோனுக்கு வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ நான் இதுக்கு முன்னாடி ஸ்டெப் 1 எப்படி இருந்ததுன்னு காட்டுறேன். இது ஸ்டெப் 1 நம்ம சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இமேஜ். ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் ஜூம் பண்ணுறேன். அந்த ஸ்கின் கலரை பாருங்களேன். இது உங்களுக்கு தெரியுதா? ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்கின் டோனை இந்த மாதிரி அழகாக கொண்டு வந்திருக்கோம். ஸோ அந்த பேக்ரவுண்டை பாருங்களேன். இந்த மாதிரி இந்த பேக்ரவுண்டை இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம். நான் சைடில் கூட உங்களுக்கு இமேஜ் போடுறேன். இந்த டைமில் வந்துட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்க இமேஜை இந்த மாதிரி எடிட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்க நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுறேங்க. அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ப்ரீசெட் வீடியோ டவுன்லோட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரீசெட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். பட் ப்ரீசெட் வந்து லாக் ஆகிருக்கும். ப்ரீசெட்டோட பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 4 டிஜிட் நம்பர். ஸோ அந்த 4 டிஜிட் நம்பரை நான் 2 டிஜிட்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 2 டிஜிட் நம்பர் பார்க்க எங்கே எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அண்ட் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் 2 டிஜிட் நம்பர், அதில் 2 டிஜிட் நம்பர். ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு 4 டிஜிட் நம்பர் வரும். அந்த ஃபைலை போட்டிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிள் தான். டவுட் வந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பர்சனலாக பண்ணணும்னு நினச்சின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் அதை கிளிக் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணி அங்கே மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். until then டாடா பை பை ஃப்ரம் SD.